இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக 92 110 என்றும் தாவேகா 98 120 117 தாண்டினா தான் தனி ஆட்சி அமைக்கும். தாவேகாவிற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணியாக 26 கட்டணி சேர்ந்து அதிகபட்சம் 110, இவங்க தனியாகவே 120 வரைக்கும் போகலாங்கிறாங்க. ஸோ தாவேகாவிற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடேல சொல்லியிருக்காங்க. இன்னொரு நிறுவனம் காமாக்கியங்கிற நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியே மூணா உடைஞ்சு போச்சுங்க. தேங்காயை போட்டு கீழே உடைச்சா மூணா உடைஞ்சிருக்கு. திமுக 78 95, அதிமுக 68 84, தாவேகா 67 81 அப்படிங்கிறாங்க. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் தாவேகாக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி. இல்ல, இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா தாவேகா உள்ள போனீங்கன்னா 18 22 சீட்டு, திமுக வருதுன்னு சொன்னவங்க 18 22, 16 26, 10 12, 13 18 சொல்லியிருக்காங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்கம்மா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆள் மூணா பிரியிறப்ப ஜெயிக்கணும்னு சொன்னா 30% ஓட்டு வாங்கணும். இப்ப 30% ஓட்டு பிரிஞ்சா கிட்டத்தட்ட இந்த காமையா கொடுத்த மாதிரி தான் வர முடியும்.